நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தினமும் ஆக சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகிறோம். அரசியலில் நடக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அரசியல் ஆலோசகர்கள், அதே நேரத்தில் அரசியல் விமர்சகரும் இணைந்திருக்கிறார். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே 5000 தான், 2000 தான், அதுக்காக தான் இல்லை, ரெண்டு பேருமே நல்லா பேசக்கூடிய நபர்கள் தான். அவர்களிடம் நிறைய கேள்விகள் நம்ம கேட்க இருக்கிறோம், அவர்கள்ட்ட நம்ம கேட்க போகிறோம். முதல் இந்த நீட்டு ஆலோசகர் அவர்களே, நீட்டில் நிறைய முறைகேடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் வணக்கங்க. அதாவது இந்த நீட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு சாபக்கேடாகத்தான் நான் பார்க்கிறேன். முறைகேடுகள் ரொம்ப கேவலமாக, அப்பட்டமாக, ரொம்ப மோசமாக நடக்கிறதை நான் என்னங்க நீங்க டிபேட் தான், டிபேட்ல இருந்து பேசுங்க. நான் எப்படி அலோவ் பண்றீங்க பேசுங்க? நீங்க என்ன பேசணும்? நான் என்ன பேசுறேன்? நீங்க வாய்ப்பு தரும்போது நீங்க பேசுங்க. நான் பேசுறேன். என்ன கேட்கிறாரு பாத்தீங்களா, என்ன சொல்றாரு பாத்தீங்களா? சரி, நான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், பேசலாம். நீங்க பேச. அதாவது இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம நியூஸ் டிஎன் ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோல கூட அழகா சொல்லி இருக்கிறாங்க. அதாவது நீட்ல 720 மார்க்கு இருக்குன்னா 4 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு தப்பாயிருச்சுன்னா 4 மார்க் லெஸ் ஆகும், நெகட்டிவ் மார்க் ஒன்று போகும், 5 மார்க் கம்மியாகும். அப்படின்னா தேர்வாகிறவங்க அதிகபட்சம் 715, 720, 705 இப்படி தான் எடுக்க முடியும். அதுக்கு நடுவில் இருக்க நம்பர்லாம் வராது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தேர்வில் பார்க்கும்போது 719, 718 வருது. இது எப்படிரா அப்படின்னு போய் கேட்கும்போது இதெல்லாம் கிரேஸ் மார்க்கு, கருணை மதிப்பெண் மார்க்கு அப்படின்னு சொல்லி உருட்டினாங்க. சரி, இதெல்லாம் யார் அப்ளை பண்ணாங்க, அந்த பட்டியலை கொடுங்கன்னாலும் கொடுக்க மாட்டாங்க. சரி, இதெல்லாம் கூட இருந்தாலும் இந்த மாதிரி அதிக மதிப்பெண் எடுத்தவங்களுடைய யார் அந்த விவரங்களை தேடி பார்க்கும்போது ஒரே சென்டரில் ஒரே ஒரு அறையில் உட்காந்து எழுதுனவங்களுடைய அந்த மார்க்கு, அந்த நம்பர், ரோல் நம்பர் கூட மாறாமல் வரிசையாக இருக்குது. எப்படி இது மாறும்? இது ஒரு முறைகேடா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க தோணுகிறது. அதே நேரத்தில் ஒரு மாநிலத்திலிருந்து அதிகப்படியான ஃபர்ஸ்ட் மார்க் வருது, ஆனால் அந்த மாநிலத்தில் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இதெல்லாம் நாங்கள் தோலுரிச்சு காட்டியிருக்கோம் நியூஸ் டிஎன்ல. அதை விடுங்க. இப்போ இந்த லக்னோவில் ஆயிஷா பட்டேல் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா 715 மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஆன்சர் ஷீட் வரல. என்ன ஆன்சர் ஷீட் வரலையேன்னு சொல்லி அவங்க போய் அந்த என்டிஏலாம் கேட்குறாங்க. அவங்க முறையாக பதில் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவங்க நீதிமன்றத்துக்குலாம் போய் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா என்டிஏ பதில் சொல்கிறாங்க, உங்களோட ஆன்சர் ஷீட்டு கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா? இதெல்லாம் என்ன? இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க் எடுத்திருக்கு. அதே நேரத்தில் 710 மார்க் ஒரு பெண்மணி எடுத்துக்கிறாங்க. 710 மார்க் எடுக்கிறாங்கன்னா அவங்க +2ல எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியுது. சரியா, அவங்களுடைய +2 மார்க்கை போய் அந்த பக்கம் படித்ததெல்லாம் போய் கிராஸ் செக் பண்ணால் எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் பாஸு. கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் ஜஸ்ட் பாஸு. ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இந்த இடத்துல இவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இதுலேருந்தே தெரிய வேணாமா, இதில் இவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடக்குது, இவ்வளோ அப்பட்டமாக நடக்குது. இதில் நாங்கள் போலியான டாக்டர் உருவாக்குவதில் நாங்கள் தயாராக இல்லை, தரமான டாக்டர் தான் உருவாக்க போகிறோன்னு சொல்லி இப்படியே எல்லாரையுமே வடிகட்டிக்கிட்டு இருந்தா என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலைங்கிறதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. அதனால் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இப்போ அவர் நிறைய வாதங்கள் வச்சிருக்காரு. நிறைய முறைகேடுகள் நடக்குது, அது அப்பட்டமாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த தேர்வு நடக்கிறது, சரிங்களா? அதாவது தரமான மருத்துவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கமே தவிர இதில் எந்த ஒரு ஊழலும் கிடையாது, எந்த ஒரு முறைகேடுகளும் கிடையாது, எந்த ஒரு அப்பட்டமும் கிடையாது, எந்த ஒரு இது நாகரிகமா சார்? என்ன சார் இப்படி சிரிக்கிறாரு, அசிங்கப்படுத்துறாரு சார்? ஏன் இப்படி சிரிக்கிறாருன்னே தெரியல சார். நீங்க எதுக்கு? இது டிபேட் தானே சார், மக்கள் பார்க்கிறாரு. சரிங்க, சிரிக்கல சார். அவர் சிரிக்க எப்படி சார் அவர் சிரிப்பாரு சார்? சியா, இப்படியான ஜென்மம், என்ன ஜென்மம் இது? சி, ஏன் சார் சிரிக்கிறீங்க? ஏன் சார் ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் இப்படி சார்? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, விடுங்க. தயவு செய்து அமைதியா இருங்க சார், தயவு செய்து அமைதியா இருங்க சார். அதே நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன அப்படின்னாக்கா, அதாவது நீட்டில் முறைகேடுகள் நடந்திருக்கு இல்லையா, இது மறு தேர்வு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது வரும் 23ஆம் தேதி மறு தேர்வு நடக்க இருக்கிறதாக அண்மை செய்திகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கான முடிவுகள் வரும் 30ஆம் தேதி வெளியாகும் என்ற அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1563 மாணவர்கள் இந்த தேர்வில் எழுதப் போவதாகவும் அந்த அண்மை செய்தியை நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். உண்மையிலே இது உச்சநீதிமன்ற தேசிய தேர்வு முகமை கொடுத்திருக்க அந்த தீர்ப்பை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அண்மை செய்தியாக. அதே நேரத்தில் இது பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்களுடைய ராகுல் அவரை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. ராகுல் இப்போ 2 தொகுதியிலையுமே ஜெயிச்சிருக்காரு.
ஏற்கனவே 99ல் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீங்க, ஒரு சுயேட்சை வந்து ஜாயின்ட் ஆனதுனால 100 ஆச்சு. இப்போ மறுபடியும் 99 ஆக போகுது. ராகுல் எங்கேயாவது ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணி ஆகணும். எங்கே ராஜினாமா பண்ணுவார் சொல்லுங்கள். அதாவது அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அதை நானே சொல்கிறேன் சார். இதுக்கு நான் சொல்கிறேன் பதில் நான் சொல்கிறேன். அதாவது ஹோட்டலுக்குள்ளே போகிறது, டீ கடைக்கு போகிறது, அப்படியே ஸ்டேட்டாக போகிறது, நடக்கிறது, இந்த வித்தையெல்லாம் நல்லா தான் காட்டினாப்லானா தோத்தாப்லையா? இப்போ 2 இடத்துல நின்றுருக்காரு. 2 இடத்துல எங்கே வந்து ராஜினாமா பண்ணுவார்? குடும்பமாக பாரம்பரியமாக நின்றுக்கிட்டே இருக்கிற அந்த தொகுதியில் வந்து ராஜினாமா பண்ணுவாரா, இல்லை இவரையும் ஒரு மனுஷனாக மதித்து நம்பி இவரை 2வது தடவை இதே இடத்துல வந்து நிப்பாட்டியிருக்காங்களே இங்கே இவர் ராஜினாமா பண்ணுவாரா? எதை ராஜினாமா பண்ணுவார் சொல்லுங்க? இந்த மக்களை ஏமாற்ற போகிறாரா இல்லை அந்த மக்களை ஏமாற்ற போகிறாரா? சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரு இடத்துல போட்டு நம்ம ஆள் ஜெயிச்சாரா இல்லையா? சொல்லுங்க சார். ஓகே. இப்போ இவர் பேசிக்கிட்டு இருக்க இதே நேரங்களில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியான அந்த மாம்பழம் இருக்கு இல்லையா, மாம்பழம் வந்து இப்போ திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது எலெக்ஷன் நேரங்களில் இதை பற்றி பேசாமல் இப்போ திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதாவது நீட்டுக்கு எதிராகத்தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, நீட்டுக்கு எதிராகத்தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு பேசக்கூடியவர் அவர் இறங்கியிருக்காரு. அப்புறம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. இன்னொன்று, நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் இல்லைனாலும் நான் விக்கிரவாண்டி அந்த தேர்தலில் நாங்கள் நின்னே தீர்வோன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த மேங்கோ வந்து மணி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அரசியல் சந்தர்ப்பவாதிங்கிறதுல இந்த தேர்தலில் மட்டும் இல்லை பல தேர்தல் நம்ம காட்டியிருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் உங்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு உருட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி தான் கொள்கை பார்த்தானே கூட்டணியை அமையுங்கிறது தானே அரசியலில் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. இப்போ வந்து நீட்டு நாங்கள் எதிர்த்தே தீர்வோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் தேர்தல் பிரச்சாரத்தை அவங்க அதை சொல்லியிருக்கலாமே? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்றாங்க, ஏன் அப்போ சொல்லியிருக்கலாமே? அப்படின்னும் போது இதெல்லாம் நமக்கு வந்து சந்தேகத்தை கலப்புது. கூட்டணி தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் பேசாமல் இருக்குது, முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்காக குரல் கொடுக்கறது, இதை வந்து ஒரு மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கூட்டணி கட்சிகளில் விக்கிரவாண்டியை எல்லாருமே கேப்சர் பண்ண நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் இவர் டிடி அவர் கேட்குறாரு, இன்னொரு பக்கம் இது எங்களோட பெல்ட்டில் வருது அதனால் நாங்கள் தான் நிற்போன்னு மேங்கோ அவர் கேட்குறாரு. இன்னொரு பக்கம் பூ கட்சி இல்லை நாங்களே நிப்பாட்டிக்கிறோம், செலவில் நாங்கள் பார்த்துக்கிறோன்றாங்க. இப்படி பல கட்ட ஒரு சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. எப்படி முடிவெடுத்து என்ன பண்ணி போகிறாங்க, இல்லைனா இந்த இடத்துக்கு கூட்டணி வேணான்னு தனித்தனியாக நிற்கிறாங்களாங்கிறத நம்ம வந்து பார்க்கணுங்க, பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததாக இந்த சூரியன் கட்சியிலே ஒரு சலசலப்பு. காலையிலிருந்து ஒரு இஸ்லாமிய ஒரு பிரமுகர், முக்கியமான நிர்வாகி, அவரை மாசே பதவியிலிருந்து தூக்கியிருக்காங்க அப்படின்ற அந்த அண்மை செய்திகள் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அவர் மீது பல விமர்சனங்கள் வந்திருக்கிறாக நம்ம வந்து அண்மை செய்திகளாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து ஒரு மேடை தலைமைக்கு புகார்கள் போனதாகவும் அந்த செய்திகளை நம்ம அண்மை செய்தியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அது குறித்து அரசியல் விமர்சகர் இப்போது நம்மளோட பேசுவார். சார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சார், இந்த கட்சியே ஒரு குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இதுதான் சார் இவங்கள்ட்ட இருக்க ஒரே பிரச்சனை சார். குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் வரணும், இல்லாத பேச்சுங்க இதெல்லாம் பேசுற நீங்க என்னோட வாய்ப்பு தானே. ஏன் தயவு செய்து அமைதியா இருங்க, தயவு செய்து அமைதியா இருங்க சார். நீங்க அமைதியா நீங்க பேசுங்க. சரி சார், அதான் சார் இவங்க வந்து குடும்ப அரசியல் மட்டும்தான் சார் இவங்க பண்ணிருக்காங்க. என்னன்னா, இந்த முஸ்லீம் அமைச்சர் இருக்கார்ல, அவங்களோட பையனை, மருமகனை, தம்பியை, அப்புறம் வந்து விசுவாசி எல்லாரையுமே இந்த கள்ளச்சாராயம், அப்புறம் அந்த ராஜா ரவுடி அவர் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அட்ட டைமில் தூக்குனாங்க எல்லாரையுமே. ஆனால் இவங்களோட அட்ராசிட்டி அந்த மாவட்டம் முழுக்கவே இருந்துச்சு, இந்த வட மாவட்டம் முழுக்கவே இருந்துச்சு. இப்போ இவர் மட்டும்தான் 2 பொறுப்பில் இருந்தார், மாசே அமைச்சர் அப்படி இப்படின்னு இருந்தார். இவருமே இந்த தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலையே செய்யலை. அது கடுப்பாகி தலைமை என்ன பண்ணுச்சுன்னா அதிரடி முடிவு எடுத்து தூக்கிட்டாங்க. பாரபட்சமே எல்லாம் தூக்கிட்டாங்க. ஆனால் இதே வேலையை செய்யாத முக்கியமான வேறு அமைச்சர்லாம் தூக்குவாங்களா? ஏன்னா இவர் வந்து ஒரு டம்மி அமைச்சர்னால தூக்கிட்டாங்க. வேறு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இவர் கொடுக்க வேண்டிய பதவியை தூக்கிட்டு போய் இன்னொருத்தருக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. நம்மளாம் என்ன நினச்சோம், ஜெயிலுக்கு போக போகிற அந்த அமைச்சர் தான் தூக்க போகிறாங்க பொறுப்பில் இருந்து அப்படின்னு பார்த்தா அவருக்கு மறுபடியும் கொடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அவர் தான் தூக்க போகிறாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு நினச்சா ஸ்கெட்ச் வேறு எங்கேயும் நடந்துட்டு இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அது இல்லாமல் இடைத்தேர்தலில் இவங்களுக்கு நம்பிக்கையான ஆளுக்கும், அதாவது யார் முஸ்லீமுக்கு கொடுக்கல, இவர் ஏன் இன்னும் அமைச்சராக மட்டும் வச்சுருக்காங்கன்னா, இவரை தூக்கிட்டு அப்புறம் இந்த கட்சி வந்து முஸ்லீமுக்கு எதிரான கட்சின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இதை மட்டுமாவது விட்டு வைப்போம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், இந்த பிரச்சனைலாம் முடியட்டுன்னு விட்டு வச்சுருக்குறாங்களாம்மா.
ஆக கடந்த வாரம் நம்மளுடைய நியூஸ் டிஎன்ல ஒரு அண்மை செய்தியாக நம்ம வெளியிட்டு இருந்தக்கூடிய அந்த செய்தி என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரை தூக்க போகிறார்கள் அப்படின்னு நம்ம நினைச்சது எல்லாமே என்ன அப்படின்னா, கோல்டு ஹேர் அவரை தான் தூக்குவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கணிப்புகள் வந்து வேறு பக்கமாக திரும்பி இருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம அண்மை செய்தியாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். நிச்சயமாக அது இவர் இஸ்லாமிய அந்த அமைச்சராக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் அண்மை செய்தியாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இன்றைய ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்கிரிப்டே இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி ஒரு ஷோவாக எடுத்து அதை எடிட்டிங்கில் தத்ரூபமாக கொண்டு வந்திருக்க நியூஸ் டிவி எடிட்டருக்கும் ரைட்டருக்கும் கேமராமேனுக்கும் நம்ம நிறைய நன்றிகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் நல்ல ஆலோசகர் நல்ல விமர்சகரை வைத்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே சார், நன்றி.